என்னன்னா உரிமையை பத்தி பேச வந்து அங்கிள் வேண்டாம் சொன்னா கேளுங்கப்பா. நீ அவன சொன்னா கேளுங்க. ஒண்ணு நிம்மதி சொன்னா கேளுங்கப்பா. நிம்மதி முடியல. போ அங்கிள் செத்து மேல. ரம்யா என்னாச்சு ரம்யா? ஷாம், யாருக்கு ஃபோன் பண்ண போற? அக்காக்கு. வேணாம், அவசரப்படாத. டாக்டர் வந்து என்ன பொசிஷன் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நானே அக்காட்ட பேசுறேன். கடவுளே, என் மருமகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ரம்யாவுக்கு ஒன்றும் ஆகாது. கௌதம், இதெல்லாம் என்னால தானே ஆச்சு. நாங்க வந்துடக்கூடாது. எதுவுமே உன்னால இல்ல. நீ பேசாம இரு. என் மருமக எப்படி இருக்கா? அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா டாக்டர், வயிற்றுல பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இப்போ அவங்க மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் போய் பாருங்க. அப்பா விநாயகா வெங்கடாஜலபதி நல்ல தொழில் ஸ்தானத்தை கொடுங்கடா அப்பா. லூசு போடுற மாதிரி இப்ப எப்படி திருப்பி வச்சிருக்கிறானு. ஏன்டா மாறிப்பா, நம்ம ராமகிருஷ்ணன் ஆள் எப்போ சொல்ற வேலையை செய்வான, மத்தபடி ஒண்ணும் தெரியாது. அட மாறிப்பா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதாண்டா நம்மளுக்கு நல்லது.
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல சாந்தி, இந்த வீடு ஆர்கே சார் முதல்ல சம்பாதிச்சு வாங்கின வீடு. இந்த வீட்டு கிரக பிரவேசத்துல நான், ஆர்கே சார், ஜம்பு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வாங்க சார். வாங்க சார். அத்தை, மாமா, யாரு? மாமா. அடே லக்ஷ்மண். ஆர்கே சார், பாப்பா எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். உன்னை பத்தி வீட்டுல நிறைய சொல்லியிருக்கேன். ராஜி, யார் வந்திருக்கா பாரு. வாங்க வாங்க. வணக்கம்மா. உங்களை பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆச்சு. எப்படி இருக்குங்க? ஆமாங்க, உண்மைதான். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்க மக உமா எப்படி இருக்கா? பரவாயில்லையே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என் பொண்ணை ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அதுவும் பேர் கூட சொல்றீங்க. உங்களை மறக்க முடியுமா? இந்த வீட்டை அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என் பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவர்கிட்ட சொல்லி என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததே நீங்க தானே. அன்னைக்கு நீங்க பண்ண நல்ல காரியம் இன்னைக்கு எங்களுக்கு வாழ்றதுக்கு வழி பண்ணி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை மீண்டும் எங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நம்ம கையில எதுவும் இல்லம்மா, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. லக்ஷ்மணா, அன்னைக்கு மட்டும் நீ கடவுள் மாதிரி என்ன வந்து காப்பாத்தலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஆர்கே இல்ல. அப்படி சொல்லாதீங்க ஆர்கே சார். நடந்ததை மறந்துருங்க, நடக்க வேண்டியதை பார்ப்போம். அந்த அபிராமி தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காளே. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டவ இப்ப அவர் நிம்மதியும் பறிக்க பாக்குறா. சாந்தி எல்லாத்தையும் சொன்னா. கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அதனால உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆர்கே சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜம்பு எத்தனை பிரச்சனைகள்ல மாட்டிருப்பான். கோர்ட்டு கேஸ்ன்னு எத்தனை தடவை அவனுக்காக நாம அலைஞ்சிருக்கோம், அவனை காப்பாத்திருக்கோம். ஆனா அந்த ஜம்பு மக அபிராமி அப்பாவோட தப்பான உபதேசத்துல உங்களை பழிவாங்க போராடுறா. அந்த அபிராமியை நம்பினது என்னோட தப்பு. நான் செய்த தப்பால இன்னைக்கு இந்த குடும்பமே பரிதவிக்குது. அதான்ப்பா என்னோட வருத்தம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் பிரச்சனை, நம்பிக்கை தான் தீர்வு. நீங்க படிச்சிருப்பீங்களே, அந்த நம்பிக்கையை கைவிட்டுடாதீங்க. நீங்க போட்ட பர்சனல் கேரண்டி கையெழுத்த வச்சு அபிராமி இப்படி எல்லாம் பண்ணிட்டா. ஆர்கே சார், எதிரியை ஈஸியா அடையாளம் கண்டுக்கலாம், நல்லவங்களை போல நடிக்கிறவங்கள ஈஸியா அடையாளம் காண முடியாது. அபிராமி உங்ககிட்ட நடிச்சிட்டா. உங்க இடத்துல நான் இருந்தாலும் எனக்கும் இந்த நிலைமை தான் ஆயிருக்கும். சரி, உங்க கேஸ் விஷயம் எந்த அளவுக்கு இருக்கு? எந்த லாயர் அப்பியர் ஆகுறாரு? நம்ம பிரகாஷ் தான்ப்பா. ஓ, பிரகாஷ், வெரி குட். அவர் அப்பியர் ஆனாலே கேஸ் ஜெயிச்சிடுமே. ஆனா இந்த கேஸ்ல பணத்தை மாமா தான் கட்டி ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. லாயரும் அதான் சொல்லிருக்காரு. சாந்தி, என் நண்பர் ஆர்கேவுக்காக 7 கோடி இல்ல, எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். பணத்தை கட்டுவேன், அது வேற. ஆனா கடன் பட்டவ அபிராமி, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அபிராமி, இந்த பணத்தை கட்ட வேண்டியதும் அபிராமி தான். அபிராமியா? அது எப்படி முடியும்? முடியும் சாந்தி, அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இதுக்கு உங்க எல்லாரோடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். கண்டிப்பா சார். என்ன ஆர்கே சார், எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா உன் பேச்சை கேட்டப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீ எது சொன்னாலும் அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தர்மம் கடைசியில ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க தோக்க மாட்டீங்க. உங்களை தோக்கவும் நான் விட மாட்டேன். வரட்டுமா ஆர்கே சார்?
என்னப்பா வந்த உடனே? அதானே இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இனிமே இங்க தானமா இருக்க போறேன். அடிக்கடி வரேன், சாப்பிடுறேன். ஆமா, இவன் 1000 வேலையை வச்சுட்டு இருந்திருப்பான். அது முடிஞ்ச பிரமாது வாப்பா. சரியா சொன்னீங்க. மாமா நானும் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன், வேலை ஓகே இருக்கு. ஓகே. நான் வரேங்க. ம். வரேம்மா. வரேன் அத்தை. வா. என்னங்க, கடவுள் கைவிட்டார்னு நினைச்சேன், நம்மள கைவிடல. ரம்யா, என்னம்மா அது? ரம்யா, ரம்யா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்மா. ரம்யா, அழாதம்மா. இது பாரு, உனக்கு ஒன்றும் ஆகல. முதல் கரு சில நேரங்களில் இப்படி ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாரு, நீ சின்ன பொண்ணு, அடுத்த குழந்தை சம்முன்னு பெத்துக்க போற. இப்படி அழாதம்மா ப்ளீஸ். நான் என் குழந்தைய பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு. அதை எடுத்து நான் உன்கிட்ட கொடுக்கணும், நீ தாளாட்டணும், அதை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்க்கா. என்ன ரம்யா அது? டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, உன் கர்ப்பப்பைக்கு ஒண்ணுமே இல்ல. நீ மறுபடியும் தாயாவ. உன் குழந்தைய நான் எடுத்து கொஞ்சுவேன், போதுமா? ஒரு புள்ள கலைஞ்சா என்ன, ஒரு டஜன் புள்ள பெத்துக்கதான் போற. கவலைப்படாதம்மா. எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? என் புருஷன் வம்சத்துக்கு ஒரே புள்ளதான் ராசி. அதை நிச்சயமா நீ மாத்தி காட்டதான் போற. ரம்யா, ஐம் சாரி. என் மேல இருந்த கோவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாதா? என் குழந்தை இல்லாம போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க அப்பாங்க. அந்த ஆளோட முரட்டு குணம். அழாத ரம்யா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? ரம்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வேணாம். கொஞ்ச நாள் ரம்யா அவங்க அக்கா வீட்டுல இருக்கட்டும். என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் ஒரு தனி வீடா பார்த்துட்டு நானும் ரம்யாவும் தனி கொடுத்துன போக போறோம். என்னடா இப்படி சொல்ற? அப்பாவுக்கு தெரிஞ்சா? மா, சும்மா அப்பா அப்பான்னு சொல்லி நீங்க என்ன பயமுறுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க காலம் பூரா அவரை கட்டிட்டு கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா அது உங்களோட தலையெழுத்து. ஆனா ஏன் பொண்டாட்டி என்னால கண்ணீர் வடிக்க கூடாதுமா? வேண்டாம்டா. மா, நான் உங்க புள்ள. அப்பா செஞ்ச தப்ப நான் மன்னிக்கலாம், மறக்கலாம். ஏன் வேணா அந்த வீட்லயே வந்து கூட இருக்கலாம். ஆனா ஆனா ரம்யா என்ன நம்பி வாழ வந்தோமா? அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? வர வர அப்பாவோட போக்கே சரியில்லைம்மா. நாம சொன்னா அவரது கேட்கவும் மாட்டாரு, அவர் குணத்தை மாத்திக்கவும் மாட்டாரு. அதனாலதான் நான் தனி கொடுத்துன போயிடுறேன்னு சொல்றேன். நான் பிரிஞ்சிருந்தாதான் அப்பாவோட குணம் மாறும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியல. தம்பி, நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தாங்க. எல்லாமே உங்க தங்கச்சியோட நல்லதுக்காக மட்டும்தான். நீங்க ரம்யா டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் ஒரு நல்ல வீடா பார்த்த பிறகு ரம்யா வந்து அழைச்சிட்டு போறேன். அத்தை, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல அத்தை. ஏய், என்ன கூப்பிடுறேன், பேசாம போயிட்டே இருக்க? இனிமே பேச என்னங்க இருக்கு?
உங்களால இந்த வீட்டுல பெரிய கலையபரமே நடந்து போச்சு. என் மருமகளுக்கு அடிபட்டு கர்ப்பமும் கலைஞ்சு போச்சு. இனிமே என்னங்க பேசணும்? என் பேர குழந்தை கனவு கருவிலேயே கலைஞ்சு போச்சு. இப்ப திருப்தி தானே? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. இப்போ இந்த குற்ற உணர்ச்சி உங்க மனசை பாதிச்சிருக்கு. ஆனா உங்க பிள்ளை தெளிவா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? அம்மா, அப்பாவை கட்டிக்கிட்டு காலம் பூரா நீ அழுகலாம், அது உன் தலையெழுத்து. ஆனா என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டான். கண்ணீர் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறானா? ரம்யாவை கூட்டிக்கிட்டு இங்க அவன் வரப்போறது இல்லையா? ஹாஸ்பிட்டல்லே தங்கிட போறானா? இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவன் இந்த வீட்டுக்கு எப்பவுமே திரும்பி வரப்போறது இல்லையா? என்னது? ஆமா, அவனும் ரம்யாவும் தனி கொடுத்தன போறாங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. உங்க போக்கு, உங்க செய்கையால என் பிள்ளைய பிரிச்சுட்டீங்க, என் பேர குழந்தையையும் கொண்டுட்டீங்க. என்னடி கொன்னுட்டேன் ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்க? வேணுட்டா செஞ்ச. என் பொண்டாட்டி உன்னை அடிச்ச, அதுக்கு என் மருமக குறுக்க வந்தா. நான் வர சொன்னேன்? யார் வர சொன்னா? குறுக்க வந்தா அடிபட்டுச்சு, கருவும் கலைஞ்சிருச்சு. ஏதோ தற்செயலா ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் இது. ஆமாங்க, ஆக்சிடென்ட் தான். ஆனா பண்ணது யாரு? நீங்க. உங்க வெறி குணம். கடவுளே, என் கடைசி காலம் என்ன ஆக போகுதோ தெரியல.